பாருங்க, உங்க உடம்புல 1 கேஜி நீங்க கூட்டணும்னா 7700 கலோரிஸ் தேவைப்படுமாம். எப்படின்னு உங்களுக்கு சுலபமா புரிய வைக்கிறேன். உங்க முன்னாடி இந்தியன் சாப்பாடு இருக்கு. இதுல இந்த 4 சப்பாத்தில 410 கலோரி, இந்த ரைஸ்ல 180 கலோரி, பருப்பு குழம்பு வச்சிருக்காங்க அதுல 150 கலோரி, 2 பொரியல் 160 கலோரி அண்ட் 130 கலோரி. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 1100 கலோரிஸ் கிடைக்குது. இப்படி நீங்கள் 7 டைம்ஸ் சாப்பிடும்போது தான் 7700 கலோரிஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்படி இந்த 7700 கலோரிஸ் கிடைக்கிறப்ப தான் உங்களோட உடம்புல 1 கேஜி வெயிட் கூடும். இப்படி நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டாலும் டெய்லி நம்ம உடம்புலேருந்து 1500லேருந்து 2000 கலோரிஸ் வரைக்கும் லாஸ் ஆகுது. இதுதான் நிறைய பேர் லீன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். நீங்களும் வெயிட் கெயின் பண்ணணும், மஸ்குலர் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. டுடே வீடியோவில் 15 இம்பார்ட்டன்ட் ஃபுட்ஸ் சொல்ல போகிறேன். அண்ட் எந்தெந்த காரணங்களால் நீங்கள் வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறீங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரை பாருங்கள். ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற 15 ஃபுட்ஸில் மினிமம் 5 ஃபுட்ஸ் நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான எல்லா கலோரிஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்களும் வெயிட் கெயின் பண்ணி ஃபிட்டாக ஆகிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து பட்டர். பட்டரில் உங்களுக்கு தேவையான ஃபேட் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டெய்லி ஃபுட்டில் பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் கெயின் பண்ண ப்ராசஸுக்கு பட்டர் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பிரெட் கூட வேறு ஃபுட்ஸ் கூடவும் பட்டர் வச்சு சாப்பிட்லாம். செகண்ட் இஸ் சிக்கன். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் வெயிட் கெயின் பண்ணுற ப்ராசஸில் இருந்தீங்கன்னா சிக்கன் தான் பெஸ்ட். ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் சிக்கனில் அதிகமாக இருக்குது. சிக்கன் சாப்பிட்றதன் மூலமாக கலோரிஸும் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். நீங்கள் உடம்பையும் சூப்பராக ஏற்றிடுவீங்க. நிறைய ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன்ஸை நீங்கள் நோட் பண்ணால் அவங்க டெய்லி ஃபுட்டில் சிக்கன் ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் வெயிட் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை எடுத்துக்கோங்க. நம்பர் 3 சீஸ். சீஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் அண்ட் சீஸ் சாப்பிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்பர் 4 நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற பொட்டேட்டோ. எஸ், உருளைக்கிழங்கு தான் இம்பார்ட்டன்ட் ஃபுட். பொட்டேட்டோவில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஒன்றுமே இல்லை, ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோலை நல்லா சீவி வாட்டரில் க்ளீன் பண்ணி பாயில் பண்ணி டெய்லி சாப்பிட்டாலே போதும். உங்கள் உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டோஃபு. நம்மள நிறைய பேர் இதை சாப்பிட்ருப்போம். பட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டில் இதுவும் ஒன்று. ஸோ இதையும் நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கீ, அதாவது நெய். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஆல் ஃபுட்ஸ். நீங்கள் இந்த நெய்யை உங்கள் டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இதுவும் உங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெய் தோசை எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடலன்னா இனிமேல் சாப்பிடுங்க. கீயை தனியாக சாப்பிட சொல்லல. ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற பொட்டேட்டோ, ரைஸ், அப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சப்பாத்தி கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றப்போ கீ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. செம டேஸ்ட் அண்ட் ஹை கலோரி ஃபுட்டாகவும் இது இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுட் பனானா. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வாழைப்பழத்தை அடிச்சுக்க வேற ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட். பட் நம்மள நிறைய பேர் வேற ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், ஆரஞ்ச் இதுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பனானாக்கு கொடுக்கறதில்ல. பட் நம்ம டெய்லி பனானா சாப்பிடணும். அதுலேயும் செவ்வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. நெக்ஸ்ட் பன்னீர். பன்னீர் இப்போ இருக்கிறதுல ட்ரெண்டியான ஃபுட். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் ரோஸ்ட் இதெல்லாம் இப்போ ரெஸ்டாரண்ட்ல செம ஃபேமஸ். பன்னீரில் உங்களுக்கு ஃபேட்டும் கிடைச்சிடும், ப்ரோட்டீனும் கிடைச்சிடும். ஸோ பன்னீரையும் டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ சொல்ற எல்லா ஃபுட்ஸையும் நீங்க டெய்லி சாப்பிடணும். உங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கிற 5 ஃபுட் சாப்பிட்டு கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்க ஹெல்த்தி அண்ட் ஃபிட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் ஃபுட் எக். எக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். டாப் குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் எக்கில் இருக்குது. நிறைய பேர் எக்ஸில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அதில் தான் குவாலிட்டியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மில்க். இங்கே பாருங்கள், மில்கில் இல்லாத மினரல்ஸே இல்லை. உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னா டெய்லி மில்க் குடிங்க. டெய்லி மார்னிங் 1 கிளாஸ் அண்ட் ஈவினிங் 1 கிளாஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வெயிட் ஈஸியாக கெயின் ஆகும். நிறைய ஜிம் போகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மில்க், எக், சிக்கன் அதிகமாக அவங்க ஃபுட்டில் எடுத்துப்பாங்க. பிகாஸ் அதெல்லாம் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸான ஃபுட். நெக்ஸ்ட் ஓட்ஸ். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் ஓட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஓட்ஸில் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்ஸும் இருக்குது. அண்ட் தென் ஆட் ஆன் பெனிஃபிட்டாக ஓட்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷனும் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் ஃபுட் இஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. நார்மல் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ ட்ரை பண்ணுங்க. 1 கேஜி 15 ருபீஸ் பக்கத்தில் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும். அண்ட் பொட்டேட்டோவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை விட அதிகமான அமௌண்ட் கார்போஹைட்ரேட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபுட் தாலியா.
நார்த் சைடில் எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தாலியா இருக்கும். அவங்க எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தாலியா அண்ட் மில்க் சாப்பிடுவாங்க. ஹையஸ்ட் கலோரிஸ் இந்த ஃபுட்டில் இருக்கும். உங்களுக்கு இது அவைலபிளாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக ஃபைனலாக யோகர்ட்லையும் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இருக்கு. டெய்லி 50 கிராம்ஸ் யோகர்ட் நீங்கள் சாப்பிடும்போது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்ஸாகவும் இருக்கும். இப்போ நான் மேலே சொல்லியிருக்கிற எல்லா ஃபுட்லையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட் சாப்பிடுங்க, வெயிட் கெயின் பண்ணுங்க. இப்போ எந்தெந்த காரணங்களால வெயிட் கெயின் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்ல போறேன். நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குதுன்னு. அதேதான், நிறைய பேர் நல்லா சாப்பிடுவாங்க ஆனா ரொம்ப லீனா இருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட மெட்டபாலிசம். காரணம் மெட்டபாலிசம். நம்மளோட மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கணும், டைஜஷன் கிளியரா இருக்கணும். இப்படி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. நம்மளோட பாடி ஆக்டிவிட்டிஸை நம்ம கரெக்டா வச்சிருந்து நல்லா சாப்பிட்டாலே நம்ம வெயிட் ஈஸியா கெயின் பண்ணிடலாம். தேவைப்பட்ட டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும், முக்கியமா ஸ்லீப்பிங் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருந்து மேலே சொல்லியிருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடுவீங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.